முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் எம்பிக்கள் கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். தகவல்களை பதிவு பண்ணலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் முரசொலி மாறன் அரங்கத்தில் தற்பொழுது திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. வரும் 21ஆம் தேதி மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறக்கூடிய நிலையில் தற்பொழுது திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் நாடாளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள் குறித்து ஆலோசிப்பதற்காக இந்த கூட்டமானது கூட்டப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதேபோல திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி உள்ளிட்ட திமுகவுடைய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பாக புதிதாக பொறுப்பேற்க உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சல்மா உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்களை முதலமைச்சர் முன்வைக்க இருக்கிறார். இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. மழைக்கால கூட்டத்தொடரில் திமுக எம்பிக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், எந்தெந்த விவாதங்களை எல்லாம் எழுப்ப வேண்டும் என்பது குறித்து முதலமைச்சர் திமுக எம்பிக்களுக்கு ஆலோசனை வழங்குவார் என்றும், இந்த கூட்டத்தொடரில் தமிழ்நாடு சார்ந்த விவாதங்களை எழுப்புவது, தமிழகத்திற்கு தொடர்ந்து நிதி விவகாரங்கள் தொடர்பான கேள்வி எழுப்புவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புவது குறித்து முதலமைச்சர் ஆலோசிக்க இருக்கிறார். இந்த கூட்டத்தொடரில் புதிய மசோதாக்களை மத்திய அரசு கொண்டுவர திட்டமிட்டிருக்கிறது. அந்த மசோதாக்களில் தமிழக எம்பிக்களுடைய நிலைப்பாடு என்ன, திமுக எம்பிக்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்தெல்லாம் முதலமைச்சர் ஒரு முக்கியமான ஆலோசனையை எம்பிக்களுக்கு வழங்குவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்தும் அதேபோல ஆபரேஷன் சிந்தூர் குறித்தும் இந்த நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பக்கூடிய நிலையில் அந்த விவாதம் வந்தால் அதில் திமுகவுடைய உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற ஆலோசனையை முதலமைச்சர் வழங்குவார் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல புதிதாக மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சாக்கோட்டை அன்பழகன் வாழ்த்து பெறுவதற்காக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கார். தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்தில் பல்வேறு முக்கியமான கருத்துக்களையும் முதலமைச்சர் தெரிவிப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.